அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் 2024-25 அகாடமிக் இயரில் என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் ஆர் காலேஜஸ் அந்த மாதிரி பார்ப்போம். இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடாங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ மாற்றங்கள் சொல்கிறத விட சேலஞ்சஸ் அப்படின்னு அதில் எடுத்துக்கலாம். ஏன்னா என்னென்ன மாற்றங்கள் அடுத்த வருஷத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நீட்டுன்றது எடுத்துக்கிட்டோம்னா மெடிக்கல் கோர்சஸ். மெடிக்கலில் என்னென்ன இருக்குது, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஈவன் நர்சிங் கூட சேர்த்தாச்சு அதில். அப்புறம் ஆயுஷ் கோர்சஸ், அதாவது யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, இந்த மாதிரி கோர்சஸ்ஸு. ப்ளஸ் இந்த வெட்டனரி காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிவிஎஸ்சி, அதனுடைய நீட்டு. ஸோ மொத்தமாக இந்த நீட்டில் என்ன மாற்றம் இருக்குது 2024 அப்படின்னா, வித்தவுட் பயாலஜி அதாவது மெயின் சப்ஜெக்ட்ஸை எடுக்கலைன்னா கூட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லாமல் இருந்தாலும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து பயாலஜியை ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தாலும் நீட் எழுதலாம் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேயே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, சிலபஸ் வேறு ரெடியூஸாக இருக்குங்க. இந்த ஒரு சந்தோஷமான செய்தினா, இந்த 2024 நீட் எழுத போகிறவங்களுக்கு சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா அதுவும் தகவல் இருக்குது. அந்த ரெடியூஸ்டு சிலபஸை நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது மெடிசனில் உள்ள ஒரு மாற்றம் அடுத்த வருஷத்துக்கு. Q2 எடுத்துக்கோமே, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. அதில் பார்த்தோம்னா எல்லா கோர்சஸ் இருக்குது. அக்ரி இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆர்ட்ஸு, சயின்ஸு, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த பேச்சுலர் டிகிரிக்கு கியூட் ஸ்கோரை வச்சு தான் அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. அதில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க நெக்ஸ்ட் இயருக்கு. இந்த வருஷமே கிட்டத்தட்ட 250 காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டி மேலே இருந்துச்சு. அது பார்த்தோம்னா இந்த நெக்ஸ்ட் இயருக்கு டெஃபினட்டாக ஒரு 300 வரைக்கும் டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் கண்டிப்பாக யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மேஜர்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாம் படிக்கணும், ஆர் பிஎஸ்சி படிக்கணும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காந்திகிராமில் படிக்கிறோம், இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் படிக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த QT எழுதியிருக்கணும். அந்தந்த யூனிவர்சிட்டி அந்தந்த பிடிஎஸ்க்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே முடிச்சாச்சு. இந்த எம்பிபிஎஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங் இந்த வேலையெல்லாம். அதுக்கு அடுத்து 7லேருந்து 10 அவங்க டைம் 15 ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் எம்பிபிஎஸ்னுடைய ஸ்டேட்டஸு. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சீட்டுகள் எல்லாமே ப்ளஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங்கும் நடக்குது. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஓகேங்களா. பேராமெடிக்கலில் வேறு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எதுவும் அப்டேட் கிடையாது. அந்த ஸ்டே ரவுண்டு கொடுத்துருந்தாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஸ்டே ரவுண்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சீட்டு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேராமெடிக்கலும் ஆயுஷ் கோர்சஸ்க்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அதுவும் நீங்கள் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கனால செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஷெட்யூல் என்ன இருக்குது, என்ன ஏன்னா இப்போ இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் கோட்டா நடந்துட்டு இருக்கு. 1, 2, 3 அந்த மாதிரி ட்ரெயிலாக 1, 2 தான் 2 நாள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. இதனோட சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி அஃபீஷியலாக எதுவும் டிக்ளேர் பண்ணலை. பட் இண்டிவிஜுவல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது இன்பர்சன் கவுன்சிலிங், டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுறீங்க. அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு. தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. கந்தசாமி இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு ஒரு நடுப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜை அசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு அவர் அடிக்கடியோ இல்லை வீக்லி ஒன்ஸோ போய் அந்த வில்லேஜ் விவசாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விவசாயி எல்லாத்தையும் சந்திக்கணும். அங்கே உள்ள என்ன சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை ஃபர்தராக அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த கோஆர்டினேஷன் அவங்களோட ப்ளஸ் கோஆப்ரேஷன், அவங்களுக்கு சப்போர்ட்டு, என்ன மாதிரி மருந்துலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவ்ஸ், புது முயற்சி கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த 23-24 அகாடமிக் இயரில் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக
கண்டினியூ ஆகும். இது ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்புறம் அந்த ராவேன்னு ஒன்று இருக்குது, ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சம்திங், அது ஒன்று இருக்குது, ராவே அப்படின்னு சொல்கிறது. அது எதுக்குன்னு கேட்டோம்னா, நீங்கள் ஒவ்வொரு காலேஜும் கண்டிப்பாக ரூரலில் அக்ரிகல்ச்சரல் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு 1 day ட்ரிப்பு மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு காட்டணும். அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்ட்டு கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு மாற்றம் இந்த அக்ரிகல்ச்சரில். அடுத்ததாக என்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா, என்ஜினியரிங்கில் 2024 என்ன மாற்றங்கள், என்னென்னலாம் சேலஞ்சஸாக இருக்க போகுது, சேஞ்சஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, இது ஒரு முக்கியமான போர்ஷன், முக்கியமான ஏரியா ஆக்கிரமிப்பு அதை பண்ண போகுது. காரணம் என்னென்னா, இந்த 23, 24 நிறைய பேர் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்க. 24 கண்டிப்பாக ஃப்யூச்சர் எல்லாமே இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்கும், பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது ப்ரிடிக்ஷனாக இருக்குது. டெஃபினட்டாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வாண்டட் ஜாஸ்தி டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து வர வருஷங்களுக்கு. ரீசன் என்னென்னா, ரியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறது. இது ரொம்ப முக்கியமான சேஞ்சஸாக என்ஜினியரிங் கோர்ஸில் இருக்கிறது. இப்போ இருக்குது, பட் இன்னும் அதனுடைய டிமாண்ட் ஜாஸ்தியாகும், அதனுடைய அவேர்னஸ் இன்னும் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இது என்ஜினியரிங்கில். அடுத்ததாக ஆர்ட்ஸு, சயின்ஸு, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் காமனாக சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்னலாம் இருக்குது. இப்போ பிஎஸ்சி சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் சொல்கிறோம், இல்லை பிஏ, பிகாம் அண்டு பிபிஏ, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் என்ன மாற்றம் அப்படின்னா, ஏஐசிடினா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்களுடைய அப்ரூவல் கம்பல்சரி வாங்கியிருக்கணும். எந்தெந்த கோர்ஸுக்கு? பிபிஏ அண்டு பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். எதனால் இது அப்படின்னா, இது ரெண்டுமே ஒரு டெக்னிக்கல் கோர்சஸாக இருக்குது. எவ்ரி இயர் அப்டேட் போயிட்டே இருக்குது. அதனால் டெக்னிக்கல் எஜுகேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணி இந்த பிபிஏ, பிசிஏக்கு மட்டும் ஆல் இண்டியா ஏஐசிடி அப்ரூவல் நெக்ஸ்ட் இயரில் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இதில் ஏதாவது யூனிவர்சிட்டி மாற்றம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அந்த கோர்ஸுக்கு அவங்களே அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிடுவாங்க. அதுதான். ஸோ ஏஐசிடிஏ அப்ரூவல் மஸ்ட்டு. காரணம் என்னென்னா, அவங்க சிலபஸ்லாம் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்காக தான். ஸோ பிபிஏ அண்டு பிசிஏ இந்த 2 கோர்ஸுக்கு இந்த ஆர்ட்ஸு ஓப்பன் குரூப்பில் இருக்கும். இந்த லாவில் என்ன சேஞ்சஸ் அடுத்துன்னு பார்த்தோம்னா, சட்டத்தில் பற்றி பெரிய அப்டேட் எதுவும் இல்லை. இந்த வருஷம்லாம் இப்போ கரண்டில் என்ன இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பெரிய மாற்றங்கள் கிடையாது அந்த லா கோர்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவரால் ஒரு சேஞ்சஸ், ஒரு மாடிஃபிகேஷன் என்ன வருது, சேலஞ்சஸ் என்ன இருக்குது 2024 அப்படிங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் கேடிவி ஸ்கூலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் இமீடியட்டாக சேரும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.